ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. நேற்று 12th தமிழ் இயல் 8 எல்லோரும் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இன்றைக்கி 12th தமிழ் இயல் 7 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீரினின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுப்பா சொல்லுங்கள். புறநானூறா, அகநானூறா, 18 பட்டினப்பாளையா? ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின். புறநானூற்றை த 400 Songs of War and Wisdom என்ற தலைப்பில் ஜார்ஜ் எல்ஹார்ட் எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? 1994, 95, 99, 93? சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார்? கு. அழகிரிசாமியா, ஜெயமோகனா, புதுமைப்பித்தனா, ஜெயகாந்தனா? சிந்துவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? வாசுபா மாணிக்கமா, மா ராசமாணிக்கமா, ஐராவத மகாதேவனா, மயிலை சீனி வேங்கடசாமியா? பொறுத்துக்க பார்க்கலாம். பிண்டம் யாத்து தமித்து தப, இங்கிட்ட வரி சேர்த்து தனித்து கெட. ஸோ சரியானபடியான மேட்சை போடுங்க. ரைட். ஸோ 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதிருங்க. 5th கொஸ்டின் பொறுத்துக்கு யோசிங்க. பிண்டம்னு என்ன வரும், யாத்துன்னு என்ன வரும், தமித்துன்னு என்ன வரும், தபன்னு என்ன வரும்? ஓகேவா? அதுக்கான மேட்ச் த ஃபாலோயிங்க மேட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் பற்றி தமிழில் ஃபஸ்ட்டு இந்த புக் எழுதினவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 4 பேரில் யாருன்னு பாருங்கள். சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யாருன்னு பாருங்கள். நமக்கு தெரியும் புறநானூரை வந்து பார்த்திங்கன்னா த 400 Songs of Warன்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜ் எல்ஹார்ட். அதே எக்ஸ்ட்ராக்ட் சாங்ஸ் ஃப்ரம் புறநானூறுனா ஜி.யு. போப்பு. ஓகேவா? இதில் இந்த 400 சாங்ஸை இவர் எந்த வருஷம் மொழிபெயர்த்திருப்பார் புறநானூரை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின். நீரினின்றும் நிலத்தேற்றும் நிலத்தினின்று நீர் பரப்பவுங்கிற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. ரைட். 6th கொஸ்டின். 1995 நவம்பர் 3 மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டுகள் டேஷ் காலத்தை சேர்ந்தவர், அதாவது யார் காலத்தை சேர்ந்தவைன்னு ஐராவத மகாதேவன் சொல்கிறார். அவர் வந்து மாங்குளம் கல்வெட்டை 1995 நவம்பர் 3 மதுரைக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கல்வெட்டு வந்து யார் காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்குறாரு. சங்க இலக்கியங்களில் டேஷ் பற்றிய கதை பகுதிகளும் டேஷ் வெறியாடும் சடங்கு முறைகளும் தொன்மங்களாக கூறப்பட்டுள்ளன. ஓகேவா? யார் யாரை பற்றி சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. 8th கொஸ்டின் பாருங்கள். யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே என்ற வரி இடம்பெற்ற நூல். கொஸ்டின் நம்பர் 8க்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். அகநானூறா, புறநானூறா, நற்றிணையா, குறுந்தொகையா? இப்போ வாக்கியங்களில் சரியானவை எவை கவனிங்க. ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டியர்களின் போர்ப்படையில் இருந்ததை பற்றி சிலப்பதிகாரம் கூறுகிறது. நீரின் வந்த நிமிர்பறி புறவியும் என்ற பட்டினப்பாளையின் வரி குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டதை கூறுகிறது. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக கட்டுப்படுத்தினான். இறையன்புவின் வாய்க்கால் மீன்கள் என்ற புதுக்கவிதை நூல் 1995 தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றது. இதில் எதெல்லாம் சரியானதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. அண்ட் 10th கொஸ்டின். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் வீழ்ந்திருந்தவரும் அவரை பாடியவரும். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் அப்படிங்கிற வரியில் யார் வந்து விழித்திருந்தா யார் அவர் பாடியிருக்காரு, விழித்திருந்தவரை யார் பாடினார்? அதாவது என்ன மீனிங்னா, எல்லோரும் தூங்கிட்டு இருக்கையில் இவர் மட்டும் விழிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு புலவர் வந்து ஒரு அரசரை பாடியிருப்பார். அதுதான் அந்த லைன். அது பாருங்கள். சோழன் நெடுங்கில்லிய பரணரா, இல்லை சோழர் நலங்கில்லிய கோவூர் கிளாரா, இல்லை இரும்புறைய கபிலரா, இல்லை கரிகாலன உருத்திரங்கனாரா? ரைட். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நீரினின்றும் நிலத்தேற்றும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் என்ற வரி இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. ஓகேவா? சேரரசர்களின் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு கேட்டால் 18. தமிழர்களின் பண்டைய வரலாற்று கருவூலம் எதுன்னு கேட்டால் புறநானூறு. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டால் அகநானூறு. எந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் எல்ஹார்ட் 400 Songs of Warன்னு மொழிபெயர்த்திருப்பார்னா 1999.
சாப விமோசன மகளிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யாருன்னா புதுமை பித்தன். கிளியரா? ஸோ தேர்ட் ஒன் இஸ் புதுமை பித்தன். சிந்துவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதல்ல சிந்துவெளி நாகரிகம்னு நூல் எழுதினவர் யாருன்னா யாருங்க? மா ராசமாணிக்கம். பொறுத்துக. பிண்டம் அப்படின்னு என்னென்னா என்னப்பா? வரி. யாத்துனா சேர்த்து, தமித்துனா தனித்து, தபனா கெட. டைரக்ட் ஆன்சர்ஸ் 1 2 3 4 இஸ் கரெக்ட். இந்த மாங்குளம் கல்வெட்டு யார் காலத்தை சேர்ந்ததுன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் காலத்தை சேர்ந்தது. மாங்குளம் கல்வெட்டு யார் காலத்தை சேர்ந்தது? பாண்டியன் நெடுஞ்செழியன் காலத்தை சேர்ந்தது. சங்க இலக்கியங்களில் யார் பற்றிய கதை யார் வெறியாடும் சடங்கு முறைனா முருகன். ஸோ 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியன். இப்போ நாணயங்களை வெளியிட்ட சேரரசர் சேரல் இரும்புரைப்பா, மறந்துடக்கூடாது. ஸோ அடிஷ்னலாக சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. யானை புக்க புலம் போல தான் உண்ணான் உலகமும் கெடுமே என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. வாக்கியங்களில் சரியானது பாருங்கள். ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டியர்களின் போர்ப்படையில் இருந்ததை சிலப்பதிகாரம் குறிக்கிறது. கரெக்டு. நீரின் வந்த நிமிர்பரி புறவியம் என்ற வரி குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டதை குறிக்கிறது. கரெக்டு. இமயவரம்பன் நெடுஞ்செயலாளன் யவனரை அரண்மனை தொழிலாளராக கட்டுப்படுத்தினான். கரெக்டு. வே இறை என்பவின் வாய்க்கால் மீன்கள் என்ற புதுக்கவிதை நூல் 95ஆம் ஆண்டின் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றது. இதில் 4th ஒன் மட்டும் தப்பு. ஏன் சார் 4th ஒன் தப்புனா, வே இறை என்பவின் வாய்க்கால் மீன்கள் 95ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சி, இது எல்லாமே ரைட்டு. ஆனால் அது புதுக்கவிதை நூல் கிடையாது, கவிதை நூல். கிளியரா? அப்போ 1 2 3 சரி, 4 மட்டும் தவறு. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் 1 2 3 மட்டும்ங்கிறது தான் கரெக்ட். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் யாருன்னா சோழர் நலங்கிள்ளிய கோவூர் கிழார் பாடியிருப்பார். ஓகேவா? ரைட். நண்பர்களே, நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் இப்படி தான் வரும்னு யாருமே இனிமேல் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கொஸ்டின்ஸை நம்ம டிஃபிகல்ட்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் டெஸ்ட் பேட்ச் வந்து 12th தமிழ் பேக்லேருந்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பின்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலேருந்தே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. அப்போனா தான் நம்ம கரெக்டாக போக முடியும். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். 10க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அதே சமயம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.